வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகருடைய பக்தர்கள் எல்லாம் பங்குனி உத்திரத்தன்று முருகருடைய திருத்தலங்களுக்கு சென்று அவரை தரிசிக்கணும்னு விரும்பி திரளா படையெடுத்து கொண்டிருந்த அதே வேளையில இங்கேயும் சில பக்த கோடிகள் மயிலத்தை நோக்கி படையெடுக்க தயாரா காத்துக்கிட்டு இருந்தாங்க. 1 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு இதோ இந்த பேருந்து வந்துச்சு. இந்த பேருந்து நோக்கி காத்திருந்த பக்த கோடிகள் படையெடுத்து ஏறிக்கொண்டிருக்க அந்த நேரத்துல பேருந்தினுடைய டைமிங் பிரச்சனை காரணமா வேறு ஒரு பேருந்தினுடைய கண்டக்டர் விசில் கொடுக்க இது தெரியாத இந்த பேருந்தினுடைய டிரைவர் பேருந்தை இயக்க பேருந்து நகர என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பேருந்துல ஏறிக்கிட்டு இருந்த ஒரு பாட்டி சுமார் 60 வயது மதிக்கத்தக்கவங்க பேருந்துல இருந்து தவறி கீழே விழுந்தாங்க. அந்த இடமே பரபரப்பா மாறிடுச்சு. இது குறித்து அந்த பாட்டியினுடைய உறவினர்கள் அந்த பேருந்தினுடைய கண்டக்டர் கிட்ட தட்டி கேட்க, நான் விசில் கொடுக்கல, அந்த பேருந்தினுடைய கண்டக்டர் தான் விசில் கொடுத்தாருன்னு சொல்ல, அந்த பேருந்தினுடைய கண்டக்டர் கிட்ட நீ தானப்பா விசில் கொடுத்த, நான் கண்ணாலேயே பார்த்தேன் அப்படின்னு அவங்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட, அந்த பேருந்துல 2 கண்டக்டர் இருக்காங்க, நான் கொடுக்கலன்னு இவரும் சொல்லிட்டு இவரும் எஸ்கேப் ஆக இது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருந்துச்சு. ஆனா அங்க சுத்தி இருந்த யாரும் இதை பத்தி கண்டுக்கவே இல்லை. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒரு பேருந்து நிலையத்திற்குள்ள எவ்வளவு நேரத்திற்கு முன்னதாக வர வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 15 நிமிடங்களுக்கு முன்னதாக, அதாவது பேருந்து புறப்படுவதற்கு ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்திலிருந்து குறைந்தபட்சம் 15 நிமிடங்களுக்கு முன்னதாக அல்லது அதிகபட்சமாக 1 மணி நேரத்திற்கு முன்னதாக இருக்கணும் அப்படிங்கிறது பொது விதி. ஆனால் பல தனியார் பேருந்து உரிமையாளர்கள் இதை கண்டுக்காத காரணத்தினால, அவங்க தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தக்கூடிய காரணத்தினால இதனுடைய சண்டைகள் ரொம்ப தீவிரமடைந்து கொண்டு தான் இருக்குது. இதை கேட்டால் என்ன சண்டை வெறிச்சின்னு சொல்லுவாங்க.